கண்மணி, அப்பாவோட கார் சவுண்டு ஹார்ன் கேட்டுருச்சா? பாருங்க, வீட்டில் கார் வந்து எவ்வளோ தூரமாக கேட்ட குரல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்மணி, அவரை பாருங்க, அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சாச்சு. யார் வந்திருக்காங்கம்மா? கண்மணி, அப்பா வந்தாச்சா? சரி சரி சரி. பாருங்க, எப்போ இப்படி தாங்க சந்தோஷத்தை பாருங்க. பாருங்க, கார்ல வந்து இறங்குனது வீட்டுக்காரங்க. என்னடா நம்ம கார் அந்த பக்கம் போகுதேன்னு பார்த்தாச்சுன்னா போய் திருப்புறது யாருன்னு பாருங்க. திருப்புறது என்னோட பையன். ஓட்டுறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம தெருவில் மட்டும் லைட். பிள்ளைங்களுக்கு பெடிகிரி தீந்துருச்சு, அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். விட்டல் எல்லாம் கடிக்கிறதுனால அவனுக்கு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது கண்மணி புருனாக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் இது வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போதைக்கு விட்டலுக்கு இது கொடுப்போம். என்னம்மா உனக்கு வேணுமா? அங்கே பாருங்கங்க, நீங்கள் இவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்குன்னு பிள்ளை கேட்குறா பாருங்க. வேணுமா மக்களே? இதை உடச்சி கொடுங்க. இருந்தாலும் நீங்கள் 3 பிள்ளைகள் இருக்கும்போது 3 பேருக்கு வாங்கிட்டு வரணும்ல. நிறைய பேர் வந்து இது வேண்டாம், நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொன்னதுனால தான் அவங்க வாங்கலை. சரியா? பாருங்கள், என்னமோ அப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்களுக்கு கொடுங்க. ப்ரூனோ சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கண்மணி வாங்கியாச்சு. ப்ரூனோ இங்கே வாமா, வா. அவனும் வாங்கிட்டாங்க. அச்சோ, அப்போ எங்கள் விட்டலுக்கு இங்கே பாருங்க, ப்ரூனோ கீழே நான் எடுக்க போய் தெரிஞ்சவங்க ஓடி வந்து எடுக்கிறாங்க. கீழே போட்டுட்டு போயிட்டான். இதை விட்டலுக்கு கொடுக்குமா? விட்டலுக்கு கொடுப்பியா? கார் அங்கே தான் நிற்கிது. விட்டலுக்கு தருவியா செல்லம்? தராமல் இங்கே கொண்டு அவனோட இடத்துல வச்சுருக்கான் பாருங்க. பாருங்க, எடுத்துருவேன். இவன் பார்த்துக்கோங்க. சரி, அதை கொண்டா, விட்டலுக்கு கொடுப்போம். கொடுக்குமா? இது பண்ண பாருங்க, தரமாட்டாங்க. நான் எடுத்துருவேன்னு பாருங்களேன். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறான். சரி, கொண்டா, நீ கொண்டா, நீ தான் சாப்பிடல, கொண்டா. பாருங்க, கண்மணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இவர் தான் அந்த கார் ஓட்டினவர். முகத்தை மூடிட்டு போறாரு பாருங்க. இங்க பாருடா, பக்கம்தான். நிறைய பேர் கேட்பீங்க, பெரிய பையனை வீடியோவில் காமிங்க. பெரிய பையன் வந்து பெட்டோட மிங்கில் ஆக மாட்டான். நான் அவனுக்கு கொஞ்சம் கூச்சங்க, எல்லாம் செய்வான் எனக்கு. ஆனால் என்னென்னா வீடியோ மட்டும் என்ன எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான். இங்கே பாருங்க, இவ்வளோ பாதம் கடிக்கிற அழகு பாருங்க. இங்கே வந்து இருந்தான் பார்த்துக்கோங்க. சரி, அதை எடுக்க போகலாமேன்னு பார்த்தா இங்கே பாருங்க, விட்டலுக்கு கூடுறாடே. செல்லக்குட்டி, உனக்கு வேணுமா? சரி, விட்டலுக்கு இன்னொன்று வாங்கிடுவோம். சாப்பிடு சாப்பிடு. கையை பிடிச்சி வச்சு சாப்பிட்றது பாருங்க. அழகு பிள்ளை, அழகாக இருக்காங்களா என் தங்கம்? ஏடி தங்கம், இங்கே பாரு. அம்மாக்கு தருவியா? தரமாட்டியா? அப்படியே மீன் கொண்டு வந்துட்டாங்க. என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஆஷாண்ணி அப்படி வாழை மீனை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா? 2 வாழை மீனுங்க. இந்த 2 வாழை மீன் 300 ரூபா. விலைக்கு கொள்ளாமான்னு சொல்லுங்கள். சரியா? வாழை மீன் எங்கள் அன்னைக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். சரியா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், விலைக்கு கொள்ளாமான்னு சொல்லுங்கள். சரியா? சாப்பாடு கொடுத்ததும் இங்கே பாருங்க, இவங்க சவுண்டை பாருங்க. கண்மணி, ஒரே சர்க்கஸ் தான் கண்மணிக்கு. என்ன கண்மணி? கண்மணி, உனக்கு தரலையா? நீ இப்போ தானே சாப்பிட்ட. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பாருங்கள், மிச்சம் இருக்குது. கொஞ்சம் கொடுத்துருமா, இவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துரு. சர்க்கஸ் எப்பா. அப்படியே நம்ம விட்டல் பார்க்க வந்தாச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. விட்டல், விட்டல், அம்முக்குட்டி சந்தோஷம் தாங்க. பிள்ளைக்கு எலும்பு கொண்டு வந்திருக்கேன். ஹை, சந்தோஷத்தை பாருங்க பிள்ளைக்கு. விட்டல், அம்முக்குட்டி
சாப்பாடு வைக்கிட்டா? ஃபஸ்ட்டு இதை சாப்பிடு, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கடிக்கிறதுக்கு எலும்பு. சரியா? அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுமா. விட்டலில் இன்னைக்கு பால்கனியில் நம்ம படுக்க வைக்க போகிறோம். சரியாங்க? ஏன்னா பயங்கர மழை பாருங்க, பகல் முழுக்க மழை இல்லை. பார்த்தீங்களா மழை பெய்யுது பார்த்தீங்களா? அதனால் இந்த இடத்துல அவர் படுத்துக்கட்டும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட் நாள், இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இன்றைக்கி விட்டு பார்க்கலான்னு நினச்சிருக்கோம் அவனை. என்ன மக்களே சாப்பாடை விட அம்மா தான் உனக்கு முக்கியம். என்ன தங்கம், எந்த பிள்ளைகளாவது இப்படி இருப்பாங்களா? சாப்பாடு கொடுத்தாலும் அவன் இங்கே தான் வந்திருக்கான் பாருங்க. வா அம்மா பெல்ட்டை கழட்டி விட்டுறேன். வா பாரு, என்ன என்ன இங்கே தான் படுக்க போகிற. நான் இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா இதெல்லாம் ஒரு வழி ஆயிரும். இது ஒரு பேட்டை எடுக்க விட மாட்டேன். நல்ல சாலுடே இப்படி தாங்க பண்ணுவோம். இவங்க தனியாக எனக்கு சாலே போட முடியல. என்னது நீ டோர் மட்டும் கீழ்ச்சி ஒன்று ரெண்டு பழங்கள் நீ எடுத்துட்டு வந்துருக்கீங்க. சரியா? நீ சாப்பிடுவா, நீ சாப்பிடுவா. அம்மா போகல, சாப்பிடு. சரி சரி சாப்பிடு என் செல்ல பிள்ளைலாம். வா சாப்பிடு. சரி 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 தங்க பிள்ளைகளுடைய முதல் சாரமா என் தங்கம். அம்மா போக மாட்டேன், இதை கழட்டி விட்றேன். இது கழட்டி விடுறது சந்தோஷத்தை இன்னும் சாப்பிடுறா. சாப்பிடு. ப்ரூனோவும் கண்மணியும் சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எப்போ நான் எழுந்திடுறேன். நீ பாரு மழை பிடிச்சிட்டு இருக்கு, ஓடி வா. மழையில பாப்பா வா, நீ வா. நைட்டு படுக்கிறதுக்கு இப்போ பார்த்துக்கோங்க, என்ன அழகாக விரிச்சு கொடுத்துருக்கேன். காலையில் இதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். சரியா? அப்புறம் இந்த அட்டைமணியெல்லாம் இங்கே வச்சேன்னு வைங்களா, காலையில் என்ன நிலைமைன்னு தெரியல. பார்ப்போம், இருக்கட்டும், வச்சு பார்ப்போம். அடுத்தணுமா கூட துவச்சி வச்சிருக்கேன். என்ன பண்ணாதா, எதுவும் பண்ணாதா, நல்லா தூங்கணும் நீ. வெரி குட். என் தங்க ரசத்துக்கு புரிஞ்சிருச்சா? அழகா படுத்திருக்காங்க என் தங்கம். பசிச்சுன்னா பிள்ளை இதை சாப்பிடு, அப்புறம் இதை கடிச்சுக்கிட்டு என்ன செய், விளையாடுன்னு தங்கம் பண்ண. சரி சொன்ன பேச்ச தட்டாம கேட்டிருக்காங்க. பிரிச்சு கொடுத்துட்டு சாப்பாடு தான் உள்ள எடுக்க போனேன். படுக்கிறதுக்கு பாருங்க என் தங்க பிள்ளை. அடுத்தணுமா மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், அம்மா வெளியில எங்கேயும் போகக்கூடாது. மொட்டை மாடியில் நீ போனன்னு வச்சுக்கோ, நனையும். அதனால நீ இன்னைக்கு என்ன செஞ்சிரு, இந்த பால்கனியில் படுத்து சோமா தூங்கு. சரியா? இது வேண்டாமா உனக்கு? வேண்டாமா? உனக்கு ஏதாவது கடிக்கணும்னா இங்கே இருக்கிற பொருள் எதுவும் கடிக்கக்கூடாது, இதை தான் கடிக்கணும். சரியா? அப்படியே படு படு, அப்படியே சமத்த படு பார்ப்போம். எல்லாரும் பார்த்துட்டு குட் நைட் சொல்லிடுவோம். அப்படியே இவ்வளோ டாய்ஸ் ஒன்று கொடுத்தாச்சு, இவ்வளோதான் இருக்குது உனக்கு கடிச்சு விளையாடுறதுக்கு. அம்மா வேற ஏதாவது இருக்கா ட்ரை பண்ணுறேன். சரியாம்மா? வேற எதுலையும் நீ கை வச்சிடாத. சரியா? விட்டல் இப்போ அவனுக்கு ஒரு சிக்கன் ஸ்டிக்கும் கொடுத்தாச்சு. இனி இங்கேருந்து தூங்க போகிறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்குள்ள வீடியோவில். நீங்கள் ப்ரூனோவையும் பார்த்துருந்துருப்பீங்க, கண்மணியும் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த விளாக் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் விட்டலுக்கு, கண்மணிக்கு, ப்ரூனோக்கு எல்லாரும் குட் நைட் சொல்லிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க. சரியா? விட்டல் பாய். விட்டல். ஓகே மை ஃபேமிலிஸ், டாட்டா பாய்.